கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிபறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரும் பாவாய் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரும் பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். கீழ்வானம் வெள்ளென்று பாசுரம் 8. இந்த பாசுரத்தில் தனிச்சிறப்புடைய கோபிகை ஒருத்தியை எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெளுத்துவிட்டது, எருமைகளெல்லாம் பனிப்புல்லை மேயச் சென்று விட்டன. நோன்பு நிற்காக நீராட புறப்பட்டவர்களை கூட உனக்காக நிறுத்தி வைத்து உன்னை அழைத்துச் செல்வதற்காக உன் வீட்டு வாசல்ல காத்து நிற்கிறோம். குதூகலமானவளே, எழுந்திரு, கண்ணனை பாடி நோன்புக்கு வேண்டியவற்றை தருமாறு வேண்டுவோம். குதிரை வடிவான அசுரனோட வாயை பிளந்தவனும் மல்லர்களை அழித்தவனும் தேவாதி தேவனுமாகிய நாராயணனை வணங்கினால் அவன் மனமிறங்கி நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிறார்கள். இப்போது விளக்க உரையை பார்க்கலாம். இவள் கோது கலமுடைய பாவையாம். குதூகலமாக எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவள். அது மட்டுமல்ல, கண்ணனுக்கு மிக பிரியமானவள், மகிழ்ச்சி தருபவள். கிழக்கு வெளுத்துடுத்து, சூரியன் உதிக்கிற நேரம் ஆகிவிட்டது என்று கூறி அவளை எழுப்பறா. ஆனால் அவள் என்ன பதில் சொல்கிறானா, உங்கள் மனசில் இருக்கிற பக்தியோட ஒளி, பிரம்ம தேஜஸ் மற்றும் நீங்கள் எல்லாரும் திங்கள் திருமுகத்து சேழையார் இல்லையா, பூர்ணச்சந்திரன் போன்ற உங்கள் முகங்களிலிருந்து வீசும் ஒளியின் பிரதிபலிப்பு தான் வெளிச்சத்துக்கு காரணம். இன்னும் பொழுது விடியவில்லை அப்படிங்கிறார். அடுத்து ஒரு சான்று சொல்கிறாள். எருமை மாடுகள் கறப்பதற்கு முன்னால் சிறுவீடு மேய்வதற்கு, அதாவது பனி படர்ந்த புற்கள், அதை மேய்வதற்கு 4 பக்கங்களிலும் வந்துவிட்டன என்கிறாள். அதுக்கு இவ சொல்கிறா, உங்கள் முகத்தில் ஒளி பரவி இருக்கிறதுனால இருட்டு முட்டு முட்டாக ஓடுகிறது, அதை நீங்கள் எருமைகள் என்று தவறாக நினைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து என்ன சொல்கிறான்னா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அந்த போவான் போகின்றாரை அப்படிங்கிறதோட விளக்கத்தை பார்க்கலாம். இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்கிற ஒரே விருப்பத்தோடு போகின்றவர்கள் நோன்பை நோத்து அதனால் பெறுகின்ற கிருஷ்ண அனுபவத்தை விட அந்த நோற்கிற அந்த பயணம் இருக்கே அதுவே இனியது அப்படின்னு சொல்கிறா. புரியறதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். திருமலைக்கு யாத்திரை, பக்தர்களோடு சேர்ந்து போகிறோம். எல்லாரும் ஒன்றா ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு நாமங்களை பாடிக்கொண்டு மலையில் ஏறி அந்த மென்மையான குளிரை அனுபவிச்சுண்டு, வெங்கடேச பெருமாளே எத்தனை நாளாச்சு உங்கள் தரிசனம், இதுக்கு எத்தனை நாளாக கோடிச்சு பிரார்த்தனை பண்ணி, அப்பா சீனிவாசா இன்றைக்கி உன் தரிசனம் கிடைக்க போகிறது, ஏழுமலை வாசா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த அனுபவம், அந்த பயணமே, அந்த அனுபவமே
ரொம்ப இன்பமானது. 8 மணி நேரம் காத்துண்டு இருந்தப்புறம் 1 நிமிடமோ 2 நிமிஷமோ தரிசனம் கிடைக்கும். ஆனால் அதை விட இந்த போவான் போவது இருக்கே, அங்கே போகணும்னு ஏங்கி விருப்பத்தோடு போகிறது, அதுதான் அந்த இன்பம் ஒப்புமை இல்லாதது. அப்படி விருப்பத்தோடு நோன்பு நோற்க பல பெண்கள் பாவைக்களம் செல்ல துவங்கிவிட்டார்கள். நிறைய பேர் இருந்ததுனால நீ இல்லாதது அவளுக்கு தெரியல. கோதுகலமுடைய நீ வந்து சேரவில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அவர்கள் எல்லாரும் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை எழுப்புறதுக்கு உன்னோட அறைக்குள்ளேயே வந்திருப்போம், கதவு மூடி இருந்ததுனால நிற்கிறோம் அப்படிங்கிறா. அவ கேட்குறா, சரி எழுந்து வந்து என்ன செய்ய வேண்டும்? பாடி பறை கொண்டு அப்படின்னு பதில் சொல்கிறா. பகவானோட நாமங்களை பாடி அந்த சங்கீர்த்தனம் செய்வதையே பறையாக, அதாவது பயனாக கொண்டு ஆடுவதே புருஷார்த்தம் அப்படின்னு இங்கே அர்த்தம் வருது. பாடி ஒரு புருஷார்த்தத்தை பெறுவதற்காக இல்லை, அதனால் நம்ம பகவான் நாமங்களை பாடுவோம். அதனால் வேறு எதுவும், அதுதான் நமக்கு புருஷார்த்தமே தவிர வேறு ஒரு புருஷார்த்தம் எதுவும் வேண்டாம், பாடலாம் அப்படின்னு இவர்கள் சொல்கிறார். இந்த இடத்த ஒரு அழகான நிகழ்ச்சியை சொல்லி அதை அனுபவிப்பா பெரியவாள்லாம். தடம்கொள் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு ஆழ்வாரோட ஒரு அற்புதமான வரி இருக்குது. ஒரு அரையர் வந்து அந்த வரியை உணர்ச்சி பூர்வமாக பாடிக்கொண்டிருக்கார். நோக்காய் 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 அப்படின்னு அந்த பகவான் தன்னை பார்க்கணும் 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 அந்த தாமரை கண்களாலங்கிறத 3 தடவை சொல்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறார், தாளத்தோடு பாடுறார். அருகில் இருந்த ஆச்சாரியர் ஒருவர் பார்த்துட்டு, பெருமாள் நோக்கினதுனால தான் உங்களுக்கு மனித பிறவி, அதுலேயும் பகவானை தெரிஞ்சுக்கிற பிறவி, பகவானோட நாமத்தை வாயினால் பாடக்கூடிய அரையராக பிறவி கிடைச்சிருக்கு. இந்த கைங்கரியம் நீங்கள் செய்கிறதே அவர் நோக்கினால தானே அப்படின்னு சொல்ல, அப்படியே அரையருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். கைங்கரியம் செய்வதே பயன், கைங்கரியம் செய்து அதை தாண்டி ஒரு பயன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிரபன்னர்களோட, ஆண்டாள் அவளோட கோஷ்டியில் இருக்காளே அவளோட எண்ணமாக இருக்கும் இல்லையா? சரி, யாரை பாட போகிறோம்? மாவாய் பிளந்தானே. மா என்றால் தமிழில் மிருகம்னு அர்த்தம். கேசி என்ற குதிரையோட வடிவில் வந்த அரக்கனை, அந்த குதிரையின் வாயை பிளந்து கிருஷ்ணன் கொன்றார். பூதனை முதல்ல கொல்லப்பட்டாள், கடைசியாக கேசியின் வதம். இதெல்லாம் கோகுலத்தில் ஆய்ப்பாடியில். மல்லரை மாட்டிய முஷ்டிகன் சாணூரன் என்ற 2 மல்லர்களை மதுராவில் கம்சர் கிருஷ்ணரை கொல்றதுக்காக ஏற்பாடு செய்தான். 2 மல்லர்களையுமே மோதவிட்டு அவர்கள் மாட்டிக்கொண்டு இறந்துபட்டனர். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அந்த வரியை பார்ப்போம். தேவாதி தேவன்கிறதுக்கு என்ன விளக்கம்? மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கு தேவாவோ என்றும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றும் ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா? அப்படி தேவர்க்கெல்லாம் தேவனை சென்று நாம் சேவித்தால்னு ஆண்டாள் சொல்கிறார். அதாவது சேவித்து, நாம் சேவித்துன்னு சொல்லலை. எதனால் அப்படி சொல்கிறான்னா, அது துர்லபம் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறா. பகவானே, நீ தான் எனக்கு எல்லாம், எனக்கு அடைக்கலம், நான் உன்னோட தாசன் அப்படின்னு எண்ணி சேவிப்பது எளிதில் எல்லாருக்கும் வராது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லபக என்று கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா? பெரியாழ்வார் கூட வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல், பெருமாளுக்கு ஆட்பட்டு நிற்பதற்கு யாரானு இருக்கேளா அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லையா. கூழாட்பட்டு நின்றீர்களே அப்படின்னு அடுத்த வரி சொல்லும்போது பலர் நிற்கிறார்கள். அதனால் பிரபன்னர்களாக எதையுமே எதிர்பார்க்காம பகவான்கிட்ட இருக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனால் பிரபன்னர்கள் என்ன செய்வா அப்படின்னா, கைங்கரியத்துக்காகவே போவா. அந்த கைங்கரியத்தை பண்ணி ஒரு அனுகிரகம் வேணும்னு நினைக்க மாட்டா. பாடி வணங்குவார்கள், சேவிப்பார்கள். அந்த பாடுவது சேவிப்பது எல்லாமும் கைங்கரியம்தான், அதுவும் உபாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக எப்படி அருள்கிறார் பகவான்? ஆ ஆ என்று இந்த குழந்தைகளை இத்தனை நேரம் நான் காக்க வச்சுட்டேனா, தவிக்க விட்டுட்டேனா, ஒவ்வொருத்தியாக எழுந்து அடுத்தவள் வீட்டுக்கு சென்று அவளை எழுப்பிண்டு
எத்தனை சங்கீர்த்தனம், எத்தனை நைவேத்தியங்கள், எவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கா, பக்தி செஞ்சிருக்கா இந்த குழந்தைகள். ரொம்ப நேரம் நான் தூங்கிட்டேனே அப்படின்னெல்லாம் நினச்சி பெருமாள் திடுக்கிட்டு எழுந்திருப்பாராம். உடனே விஸ்வக்சேனரையும் ஆதிசேஷனையும் கூப்பிட்டு கருடன் மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்துண்டு எவ்வளவு அழகான பக்தி, எத்தனை அழகான உற்சவம்னு ஆராய்ந்து அருள் செய்வார். இன்னொரு வியாக்கியானத்தில் கைகூப்பி அஞ்சலி முத்திரை காண்பித்தாலே போதும், என்னை தேடி என் பிரியமானவர்களான நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீர்களா அப்படின்னு கேட்டு நம் பிரார்த்தனையை நாம் சொல்ல வந்தது என்னவென்று ஆராய்ந்து அருள்வார். நம்மால் கிருஷ்ணானுபவம் எல்லாருக்கும் கிடைக்குமே என்று மனசில் ஆராய்ந்து உடனே புறப்படு, சீக்கிரமாக எழுந்து வா, எங்களோடு சேர்ந்து கொள் என்று எல்லோரும் அந்த கோதுகலமுடைய பாவையை வேண்டி அழைக்கின்றனர். அவளும் வந்து இவர்களுடன் சேர்ந்து கொள்கிறாள்.